நீ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சு முடிவுமே அமித்ஷா நாடாளுமன்றத்துல பேசுறாரு 2026 செங்கோட்டையில கையில் எடுக்கவா இன்னொரு மிரட்டல். இந்த மிரட்டல் வந்தோடனே அமித்ஷாவை போய் செங்கோட்டையன் சந்தித்துட்டா அது பெரிய பிரச்சனையா இருந்ததுக்காக தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க. அது மாதிரி இங்க நாங்க நினைச்சா செங்கோட்டையனா பொதுச் செயலாளர், முதல்வர் வேட்பாளர், சசிகலாவை கட்சிக்கு அவைத்தலைவர், மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் பொருளாளர், டிடிவி தினகரன் இந்த கட்சியில துணை பொதுச் செயலாளர், இதான் கட்சி அப்படின்னு அங்கீகரிச்சிருவான். அப்படி எடப்பாடிய மிரட்டிதான் இன்றைக்கு நிர்மலா சீதாராமனை சந்திக்க வச்சு ஒரு மிரட்டல். நீ 120 சீட்டை நிப்ப, உன்னை நாங்க 80 சீட்டை காலி பண்ணி விட்டுருவோம், 40 சீட்டு தான் அதிமுக எடப்பாடி அணி வெற்றி பெறும். இங்க 114 சீட்ல 110 சீட் நாங்க வெற்றி பெற்றாச்சுன்னா நாங்க தான் பிஜேபி தான் முதலமைச்சர், நீ துணை முதலமைச்சர், ஒத்துக்கிறியா? இதான் கண்டிஷன்.